ஹாய் எவ்ரிவான். முன்னாள் சுகாதார அமைச்சர் என்று கூறுவதை விட மிகப்பெரிய கொலைகாரன் என்றே கூற வேண்டும். போலியான மருந்துகளை வழங்கி பல்லாயிரம் பேரின் உயிரிழப்பிற்கு காரணமானவராக கெஹலிய ரம்புக்வெல காணப்படுகின்றார். கெஹலிய ரம்புக்வெலைக்கு தூக்கு தண்டனை வழங்குவதை விட இவ்வாறானவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இவர் வழங்கிய மருந்துகள் தொடர்பான ஆய்வு ஜெர்மனியிலே நடைபெற்ற நிலையில் அந்த மருந்துகள் அனைத்திலுமே வெறும் தண்ணீர், அதிலும் உப்பு தண்ணீர் மாத்திரமே காணப்பட்டுள்ளது நிரூபணமாகியுள்ளது. அதே போன்று பக்டீரியாக்கள் மாத்திரமே இவருடைய பல மருந்துகளில் காணப்பட்டுள்ளது. இவ்வாறு பல கோடிகளை மோசடி செய்து பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக சுகாதார அமைச்சிலே இருந்த நிலையில் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்த மிக பெரும் மோசடியை செய்துள்ளார். இது தற்பொழுது உறுதியாகியுள்ளது. ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஈரானின் கை தற்பொழுது ஓங்கியுள்ள நிலையில் ஈரானின் தாக்குதலால் இஸ்ரேலர்கள் விரண்டோடிய நிலை ஏற்பட்டுள்ளது. கிளஸ்டர் குண்டு ஏவுகணைகளை பயன்படுத்துவதன் ஊடாக இந்த கிளஸ்டர் குண்டுகள் பலதாக பிரிந்து பல பகுதிகளை தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த கிளஸ்டர் குண்டுகள் ஊடாக 8 கிலோமீட்டர்களை தாக்கக்கூடியது. இதனூடாகவே ஈரான் இன்று இஸ்ரேலை தாக்கியிருந்தது. ரஷ்யாவின் அதிபர் தனது பங்கிற்கு முழுமையான ஆதரவை இன்று வழங்கியிருந்தார். அவர் குறிப்பிடும் பொழுது ரஷ்யாவின் நண்பன் ஈரானிற்கு முழுமையான ஆதரவை ரஷ்யா வழங்கும். ரஷ்யாவிலே 15% முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். ரஷ்யா தொடர்ந்தும் அரபு நாடுகளுடன் இணைந்தே செயற்படும். ஈரானிற்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் என ரஷ்யா அதிபர் புட்டின் கூறியிருந்தார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இரண்டாயிரத்தி 22-23 ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சியான நிலை ஏற்பட்டிருந்தது. 2019 ஆண்டுகளின் பின்னர் உலகிலே கொரோனாவால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் 2021-22 ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கையிலும் கொரோனாவின் தாக்கம் ஏற்பட்டிருந்தது. இதே போன்று பிழையான ஆட்சி முறை காரணமாக கோட்டாபய ராஜபக்சவின் பிழையான திட்டங்கள் ஊடாக நாடு வீழ்ச்சி நிலையில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட நாடாக இலங்கை மாறியிருந்தது. பெட்ரோலிற்கு எரிவாயுக்கு பொருட்களை பெற்றுக்கொள்ள என மக்கள் போராட்டங்களிலே போலி நிலையில் இருந்த காலம். அதே போன்று கொரோனாவால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்ட காலம். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொரோனாவால் மக்கள் மிக பெரும் அவதிப்பட்ட நிலையில் உயிரிழப்புகள் பல ஏற்பட்ட நிலையில் மிகவும் மூர்க்கத்தனமான கேவலமான முறையில் அப்போதைய சுகாதார அமைச்சர் செயற்பட்டிருந்தார். கெஹலிய ரம்புக்வெல தனக்கு கிடைத்த சுகாதார அமைச்சு என்ற பதவியை அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செய்திருந்தார். இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்ட பொழுதும் அவர்களுடன் இருந்த சகாக்களை பயன்படுத்தி அது முறியடிக்கப்பட்டது. அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையும் இல்லாமலாக்கப்பட்டது. சுகாதார அமைச்சிலே இருந்த பொழுது புற்றுநோய்க்கான மருந்து என்ற பெயரிலே போலியான மருந்துகள் விநியோகிக்கப்பட்டது. இவருடைய நிறுவனங்கள் ஊடாகவே இது விநியோகிக்கப்பட்டது. மருந்துகள் போலியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே மருந்தே இருக்கவில்லை. மருந்து பொட்டில்களில் வெறும் தண்ணீர் மாத்திரமே இருந்தது. உப்பு தண்ணீரை நிரப்பி மருந்து என்ற பெயரிலே இவர் விற்பனை செய்திருந்தார். அனைத்து வைத்தியசாலைகளுக்கும் விநியோகித்திருந்தார். முக்கியமாக புற்றுநோய்க்கான மருந்து இவ்வாறு விநியோகிக்கப்பட்டது. அந்த 2 வருடங்களில் மாத்திரம் 15,000 பேர் புற்றுநோயூடாக உயிரிழந்திருந்தனர். இவை அனைத்திற்கும் இவரே காரணமாக அமைகின்றார். ஜெர்மனியிலே இந்த மருந்து தொடர்பான பரிசோதனை நடைபெற்ற நிலையில் அது தொடர்பான அறிக்கைகளும் வெளியாகியிருந்தது. இந்த மருந்து பொட்டில்களிலே காணப்பட்டது வெறும் உப்பு தண்ணீர் மாத்திரமே, பக்டீரியாக்கள் மாத்திரமே காணப்பட்டுள்ளது. இவ்வாறான பல மருந்துகளையே இவர் புற்றுநோய் உட்பட பல நோய்களுக்கு விநியோகித்துள்ளார். இவ்வாறான நிலையிலே தற்பொழுது இவரும் இவருடைய குடும்பத்தினரும் மாமியார் வீட்டிற்கு செல்வதை போன்று சிறைக்கு செல்வதும் வீடு திரும்புவதும் சிறைக்கு செல்வதுமாக தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. இவ்வாறானவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சமூகத்தில் தற்பொழுது அனைவராலும் பேசப்படுகின்றது. தூக்கு தண்டனை என்பதை விட இவ்வாறானவர்கள் கல்லறிந்தே கொல்லப்பட வேண்டும். பல ஏழை மக்களின் உயிர்களை பறித்தவர்கள், பல அப்பாவிகளின் உயிர்களை பறித்தவர்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்தவர்கள், இவர்களை கல்லறிந்தே கொலை செய்ய வேண்டும்.
இவ்வாறானவர்களை சிறையில் அடைப்பது கூட பாவம். சிறையில் அடைத்து உணவுகளை வழங்குவது கூட பாவம். அவ்வாறான மிக மோசமான செயற்பாட்டிலே கெஹலிய ரம்புக்களை ஈடுபட்டுள்ளார். எனவே அடுத்த கட்டமாக இவருக்கான தீர்ப்புகள் எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக 9வது நாளாகவும் நடைபெறுகின்றது. ஈரானின் கை ஓங்கிய நிலையிலே தற்போதைய யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இஸ்ரேலை அமெரிக்கா கைவிட்டு விட்டதா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. ஈரானிற்கு தொடர்ச்சியாக பல உலக நாடுகள் தமது ஆதரவுகளை வழங்கி வருகின்றது. அதில் மிக முக்கியமாக சீனா, வடகொரியா போன்ற நாடுகள் தமது ஆதரவை வழங்கியிருந்த நிலையில் ரஷ்யா தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கும் நாடு. அதன் அடிப்படையில் இன்று ரஷ்யாவின் அதிபர் புட்டின் குறிப்பிடும் பொழுது ஈரான் எமது நட்பு நாடு. ஈரான் மாத்திரமன்றி அரபு நாடுகள் அனைத்தும் எமது நட்பு நாடு. அவர்களுடன் நெருங்கிய நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளோம். ரஷ்யாவில் 15% முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். நாங்கள் ஈரானிற்காக, ஈரானுடனே தொடர்ச்சியாக இருப்போம். ஈரானிற்கு ஆதரவாகவே நாங்கள் செயற்படுவோம். அமெரிக்கா இந்த யுத்தத்திலே கலங்காணுமாக இருந்தால் ஈரானிற்கு ஆதரவாக ரஷ்யாவும் செயற்படும் என புட்டின் கூறியிருந்தார். இவ்வாறான நிலையில் 9வது நாளாகவும் நடைபெறும் இந்த யுத்தத்திலே ஈரான் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி வருகின்றது. கிளஸ்டர் ஏவுகணை குண்டுகளை பயன்படுத்துவதன் ஊடாக இந்த குண்டுகள் பலதாக பிரிந்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதனூடாக ஒரு குண்டு மாத்திரம் 8 கிலோமீட்டர் பரப்பளவிலே தாக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இதனால் இஸ்ரேல் மிகப்பெரிய பயத்திலே வாழ்ந்து வருகின்றது. டெல் அவிவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டெல் அவிவிலே மக்கள் தரைக்கு மேல் வாழ்கின்றார்களா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தரைக்கு கீழ் உயிருக்கு பயந்து அங்கி ஒளிந்து வாழ்கின்றனர். இந்த நிலையிலே இஸ்ரேலை நோக்கி ஈரானின் தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெறும் நிலையில் அமெரிக்கா இந்த தாக்குதலில் இருந்து, இந்த யுத்தத்தில் இருந்து பின்வாங்கும் நிலையை காணப்படுகின்றது. அமெரிக்காவிலே எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் வெள்ளை மாளிகைக்கு முன்னும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட நிலையில் இந்த பின்வாங்கல் காணப்படுகின்றதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி கிளின்டன் குறிப்பிடும் பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்வதற்காக, தொடர்ந்து ஆட்சி செய்வதற்காக இந்த யுத்தங்களை தொடர்ச்சியாக நடாத்தி வருவதாக கூறியிருந்தார். அதே போன்று துருக்கி குறிப்பிடும் பொழுது தொடர்ந்தும் ஈரானுக்கு ஆதரவாக ஈரானுடனே தாமும் இருப்போம் என கூறியிருந்தனர். இவ்வாறு தொடர்ச்சியாக பல நாடுகளின் ஆதரவுகளுக்கு மத்தியில் இவர்களின் பலத்துடனே தொடர்ச்சியாக ஈரான் போராடி வருகின்றது. நேற்று சீனா தனது 2 கப்பல்களையும் ஈரானுக்கு ஆதரவாக அனுப்பியிருந்தது. இந்த நிலையிலே இஸ்ரேல் பயந்து நடுங்கி ஒளிந்து வாழக்கூடிய நிலைக்கு மாறியுள்ளது. இவ்வாறு ஒருபோதும் பெஞ்சமின் நெதன்யாகு எதிர்பார்க்கவில்லை. இலகுவான முறையில் ஈரானை வீழ்த்தி விடுவோம் என கனவு கண்ட நிலையிலே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அடுத்த கட்டமாக சமாதானம் ஏற்பட வேண்டும் அல்லது இஸ்ரேலின் அழிவு நிச்சயமாக இருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.